புதிய விடியல். காலை மணி 5. தென்றல் முகத்தை வருட புயல் சப்தமும் பறவைகளின் சிறுக பறப்பதினால் உண்டாகும் ஓசைகளும் மனதிற்கு அமைதி தர ரம்யமான சூழலில் ரசித்தவாறே தன் நடைப்பயிற்சியை முடித்து வீட்டினுள் நுழைந்தாள் கணேசன். ஹால் சோஃபாவில் உட்கார்ந்திருந்தாள் சரோஜா. குளித்து முடித்ததன் அடையாளமாக கூந்தல் நுனி முடிச்சிடப்பட்டு நெற்றியில் பெரிய குங்குமம் துளங்கியது. என்ன சரோ, காஃபி கூட போடாம என்ன யோசனை செய்துக்கிட்டு இருக்கிற? கேட்டுக்கொண்டே வந்த கணேசன் திடுக்கிட்டார். சரோஜா அழுது கொண்டிருந்தாள். என்னம்மா, என்னாச்சு? எல்லாம் அந்த பக்கத்து வீட்டு அம்மாவால் தாங்க. கொஞ்ச நேரம் முன்ன வழக்கம் போல் வாசல் தேடித்து கோலம் போல வெளியில் போனேங்க. அப்போ அந்த அம்மா வீட்டில் அவங்க மகன் நின்றுட்டு இருந்தா. என்னம்மா, இது எத்தனாவது மாதம்னு கேட்டேன். 9ஆம் மாதம் முடியுது ஆன்ட்டின்னு அந்த பொண்ணு சொன்னா. அதுக்குள்ளே உள்ளே இருந்து அவள் அம்மா வந்து, கண்டவங்கிட்ட உனக்கு காலங்காத்தால என்ன பேச்சு? ஏதாவது கொல்லிக்கல் பட்டு ஒன்று கிடக்க ஒன்று ஆக போகுதுன்னு ஒரு அதட்டல் போட்டாங்க. போமா, உனக்கு வேறு வேலை இல்லைன்னு சொல்லிக்கிட்டே அந்த பொண்ணு உள்ளே போயிடுச்சு. விசும்பிட்டான் சரோஜா. ஏதோ விவரம் கெட்டத்தனமா அந்த அம்மா பேசுனதுக்கு நீ எதுக்கு அழற? வா வா, எழுந்து வந்து காஃபி போடு. கண்களை துடித்து கொண்டு எழுந்து உள்ளே போன சரோஜாவை பார்த்து பெரும் மூச்சு விட்டார் கணேசன். எப்படி இருந்தவர் இப்படி தளர்ந்து போயிட்டா? கணேசன் சரோஜா தம்பதியர் சென்னை அண்ணா நகரை சேர்ந்தவர்கள். 6 மாதங்கள் முன்புதான் சென்னை செங்குன்ற அருகில் உள்ள புது குடியிருப்பில் வீடு வாங்கி வந்து குடியேறினர். கணவன் மனைவி 2 பேர் தான். கணேசனுக்கு 55 வயது, சரோஜாவிற்கு 50 வயது. அவர்கள் வந்த இந்த 6 மாதத்தில் அவர்கள் வீட்டுக்கு சொந்தக்காரர் நண்பர் என்று யாரும் வந்ததில்லை. சரோஜா வீட்டை விட்டு எங்கும் செல்வதில்லை. வீட்டை சுற்றி இருக்கும் தோட்டத்தில் காலார நடப்பதோடு சரி. அந்த பகுதி சற்றே உயர் மத்திய தர மக்கள் வசிக்கும் பகுதி. கணேசன் அங்கு இருப்பவர்களின் வீடுகளில் கரண்ட் பில், ஃபோன் பில் கட்டுவது, ரேஷன் பொருட்கள் வாங்கி கொடுப்பது, வங்கி சென்று வருவது, காய்கறி வாங்கி வருவது, யார் வீட்டிலாவது எலக்ட்ரிக் ரிப்பேர், குழா தண்ணீர் பிரச்சனை எது இருந்தாலும் அதை சரி செய்து கொடுப்பது ஆகியவற்றை செய்து வந்தார். வீட்டிலேயே ஒரு இடத்தை ஒதுக்கி வேலைக்கு போகும் பெண்கள் இருக்கும் வீடுகளுக்கு மாவரைத்து கொடுப்பது, வேண்டிய காய்கறிகளை நறுக்கி கவரில் பேக் செய்து தருவது, துணிகளை இஸ்திரி செய்து தருவது, வற்றல் வடா போட்டு தருவது, மிளகாய் பொடி, சாம்பார் பொடி, ரசப்பொடி அரைத்து தருவது, ஊறுகாய் போட்டு கொடுப்பது என செய்கிறார்கள். உதவிக்கை சிலரையும் சம்பளம் கொடுத்து வைத்திருக்கிறார். இதற்காக ஒரு குறைந்த கட்டணம் மட்டுமே வசூலிப்பதால் இந்த 6 மாதத்தில் அந்த வட்டாரத்தில் பிரபலமாகிவிட்டார். அவர் மத்திய அரசாங்கத்தில் வேலை பார்த்து விருப்ப ஓய்வு பெற்றவர் என்பது மட்டும்தான் அவர்களை பற்றி அவர்களுக்கு வீடு வாங்கி கொடுத்த புரோக்கர் மூலம் அங்கே இருப்பவர்களுக்கு தெரியும். மற்றபடி யாரும் வீண் பேச்சுக்களில் ஈடுபடுவர்கள் கிடையாது. ஆனால் வந்ததிலிருந்து பக்கத்து வீட்டுக்காரி காஞ்சனாவிற்கு சரோஜாவை கண்டால் சற்று இலக்காரம்தான். அவர்களுக்கு குழந்தை கிடையாது என்பதுதான் இதற்கு காரணம். ஒரு நாள் எதிர் வீட்டு மாமி அவர்கள் வீட்டு வாசலில் நின்றவரை சரோஜாவிடம், மாமி, உங்கள் வீட்டில் முருங்கை மரம் காய்ச்சுனா 2 காய் கொடுங்க, எங்கள் வீட்டு மாமாவுக்கு ரொம்ப பிடிக்கும் என கூற, அது என்னமோ எல்லா மரமும் காய்க்கிறது, ஆனால் இந்த முருங்கை மரம் மட்டும் இன்னும் காய்க்கலை என யதார்த்தமாக பதிலளித்தாள் சரோஜா. உடனே காஞ்சனா, அது மலட்டு மரமாக இருக்கும், செருப்பாலேயே 2 அடி அடித்தா தானா காய்க்கும் உரத்த குரலில் சொல்ல சரோஜாவின் முகம் கருத்து போனது. ஒன்றும் பேசாமல் உள்ளே போய்விட்டாள். எதிர் வீட்டு மாமிக்கே ஏண்டா கேட்டோம் என்று தோன்றியது. எனக்கு இந்த வீட்டில் ரொம்ப போர் அடிக்குது. எவ்வளோ நேரம்தான் புத்தகம் படிக்கிறது, டிவி பார்க்குறது, ஏதாவது உருப்படியாக பண்ணணும்னு தோணுது. உங்களுக்கு ஏதாவது ஐடியா தோணுதா சொல்லுங்கள். நானும் இதை பற்றி தான் உங்ககிட்ட பேசலான்னு இருந்தேன். நீயே கேட்டுட்ட. இன்னைக்கு காலையில் வாக்கிங் போயிருந்தப்ப நம்ம ராகவன் சார் சொன்னார், நம்ம சுட்டு வட்டாரத்திலே எங்கேயும் குழந்தைகள் காப்பகம் இல்லை. வீட்டில் பெரியவர்கள் இருந்தாலும் சிலரால் குழந்தைய பார்த்துக்க உடல்நிலை ஒத்துழைக்கிறது இல்லைன்னு. நம்ம வீடு பெருசா நம்ம தேவைக்கு அதிகமாக தானே இருக்குது. நாம் ஏன் 2 பேரை உதவிக்கு வச்சு குழந்தைகளை பார்த்துக்க கூடாது? உனக்கு ஒரு ஆத்மா திருப்தி கிடைக்கும் என்றார். இது சரியாக வருமா? கண்டிப்பாக சரியாக வரும். இன்னொரு வேலையும் நீ பண்ணலாம். வீட்டில்
உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிற பெரியவங்களுக்கும் பிபி பார்க்குறது, இன்சுலின் ஊசி தானே போட்டுக்க முடியாதவங்களுக்கு அதை போடுறது போன்ற வேலைகளையும் நீ செய்யலாம். பொழுதும் போகும். இங்கே இருக்கிறவங்களுக்கு நம்மால் ஒரு உபகாரமும் கிடைக்கும். யோசிச்சு சொல்கிறேன். இப்போதைக்கு குழந்தைகளை வேணா பார்த்துக்கிறேன். வெளியில் அடுத்தவங்க வீட்டுக்கு போகிறதெல்லாம் இப்போ முடியாது. பின்னால் பார்க்குறேன் என்றாள். ஒரு நாள் தோட்டத்தில் மாங்காய் பறித்து கொண்டிருந்தாள் சரோஜா. பக்கத்து வீட்டு காஞ்சனா குழந்தையை பற்றி தெரியாதவங்களெல்லாம் குழந்தைய பார்த்துக்க போகிறாங்களாம், நல்லா விளங்கிடும் என்று ஜாடையாக கூற சரோஜா கூனி குறுகி போனாள். ஆனால் இவர்கள் மேல் நம்பிக்கை வைத்து அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் தங்கள் குழந்தைகளை விட்டு போக ஒரு வாரத்தில் 10 குழந்தைகள் சேர்ந்து விட்டன. சில தாய்மார்கள் குழந்தைகளுக்கு வேண்டிய உணவு பாலெல்லாம் கொடுத்து விட்டு போக மற்றவர்கள் சரோஜாவிடமே அந்த பொறுப்பையும் விட்டுவிட்டனர். அந்த பகுதியில் சரோஜாவின் மதிப்பு கூடியது. ஒரு நாள் பக்கத்து தெருவில் இருக்கும் லதா, ஆண்டி, எங்கள் கம்பெனியில் ஆடிட்டிங் நடக்குது, நான் சீக்கிரமாக போகணும், குழந்தைக்கு நீங்களே ஆகாரம் ரெடி பண்ணிடுங்க, வர லேட்டானா கூட கொஞ்சம் பார்த்துக்கங்க ப்ளீஸ் என்று கூறினாள். அப்போதுதான் காஞ்சனாவின் கணவரும் மகனும் எங்கேயோ வெளியூர் போவதற்கு தயாராகி காரில் ஏறினர். காஞ்சனா, தீபாவை நல்லா பார்த்துக்கோ, எப்படியும் டெலிவரிக்கு 1 வாரம் ஆகும், நாங்கள் நாளன்னைக்கு வந்துடுவோம், ஏதாவது நான் உடனே ஃபோன் பண்ணு என்றார் காஞ்சனாவின் கணவர். காஞ்சனாவின் கணவர் மகன் இருவருமே டாக்டர்கள். அவர்கள் அகில இந்திய டாக்டர்கள் கான்ஃபரன்ஸ்க்காக தான் பெங்களூரு புறப்பட்டனர். அவர்கள் கிளம்ப அதுகளுக்கு விவஸ்தையே இல்லாமல் வெளியில் நிற்கிதுங்க. பயணம் போகும்போது நல்ல முகமாக பார்த்துட்டு கிளம்ப வேண்டாமாகும் என்று நொடித்தவாறே உள்ளே சென்றாள் காஞ்சனா. அந்த பெண் லதாவுக்கு புரிந்தது அவர்கள் சரோஜாவை தான் குத்துகின்றதை என்பது. சரோஜா ஒன்றும் பேசாமல் குழந்தைகளுடன் உள்ளே சென்று விட்டாள். மறுநாள் மதியத்திலிருந்தே பலத்த மழை துவங்கிவிட்டது. யாருக்கு தெரியும், சென்னையில் திடீரென மழை வெளுத்து கட்டும் என்று. மழை கொஞ்சம் கூட விடவில்லை. மாலை 5 மணிக்கே இருட்டாகிவிட்டது. அன்று ஞாயிற்றுக்கிழமை ஆதலால் குழந்தைகள் யாரும் இல்லை. இரவு உணவுக்காக எளிமையாக சப்பாத்தி தக்காளி சட்னி செய்து மூடி வைத்துவிட்டு சரோஜா ஹாலுக்கு வர மணி சரியாக 7. திடீரென மின்சார இணைப்பு துண்டிக்கப்பட்டது. அப்படியே இருக்க எமர்ஜென்சி லைட் கொண்டு வருகிறேன் என சொல்லி முடிப்பதற்குள் யாரோ வீல் என்ற அலறும் சத்தம் கேட்டது. சரோ, என்ன இது, யாரோ கத்துற சத்தம் கேட்குதே, தெரியலைங்க. மறுபடியும் சற்று பலமான அலற சத்தம். என்னங்க, அந்த பக்கத்து வீட்டு பெண் குரல் போல இருக்கு, வழி வந்திருக்கோன்னு நினைக்கிறேன். இரு, நான் போய் பார்த்துட்டு வரேன். சும்மா இருங்க, அந்த அம்மாவுக்கு ஏற்கனவே நம்ம பிடிக்காது, நீங்கள் போனால் கரைச்சி கொட்டுவாங்க. நீ இரு, நான் போய் பார்த்துட்டு வரேன். கணேசன் டார்ச் எடுத்து செல்வதற்குள் வாசலில் கதவை தட்டு சத்தம். வராண்டாவில் காஞ்சனா நின்றிருந்தார். சார், செல்ஃபோனில் சுத்தமாக சிக்னல் இல்லை, லேண்ட்லைன் ஃபோனும் வேலை செய்யலை. தீபாவுக்கு வழி எடுத்துருச்சு போல இருக்குது, ஆம்புலன்ஸ் வரவழைக்கணும். உங்கள் வீட்டு ஃபோனை கொஞ்சம் உபயோகிச்சுக்கட்டுமா? இவர்கள் வீட்டிலும் தொலைபேசி வேலை செய்யவில்லை. பறித்து வைத்தால் காஞ்சனா. ஏதாவது ஆட்டோவாவது பிடிச்சிட்டு வாங்க சார். வெளியில் முழங்கால அளவு தண்ணீர் ஓடியது. புதியதாக கட்டப்பட்ட குடியிருப்பு பகுதி ஆதலால் மெயின் ரோடு போவதற்குள் குண்டு குழியில் இடறி தண்ணீரில் தான் விழ நேரிடும். நீங்கள் வீட்டுக்கு போங்க, இதோ வரேன். கணேசன் உள்ளே திரும்புவதற்குள் சரோஜா பறந்தோடி வெளியே போனாள். காஞ்சனா வீட்டில் தீபாவை படுக்க வைத்துவிட்டு சரோஜா பரபரப்பாக இயங்கினாள். பல்ஸ் பார்த்தாள், வயிற்றை அழுத்தி பார்த்தாள். காஞ்சனா, கொஞ்சம் சுடுதண்ணி கொண்டு வாங்க, பழைய கந்த துணிகளும் எடுத்துக்கிட்டு சீக்கிரம் வாங்க, கடகடவென்று உத்தரவு போட்டாள். அதற்குள் கணேசன் எமர்ஜென்சி லைட்டை பக்கத்தில் வைத்துவிட்டு சமையலறைக்குள் ஓடினார். நீங்கள் வெளியே உட்காருங்க, நான் சுடுதண்ணி ரெடி பண்ணுறேன். கையும் காலும் ஓடாமல் நின்று கொண்டிருந்த காஞ்சனா ஹாலுக்கு ஓடினாள். தீபா, கொஞ்சம் வலியை பொத்துக்கிட்டு நல்லா முக்குமா, இதோ இப்போ பாப்பா பிறந்துடும், கொஞ்சம் கோஆப்ரேட் செய்யுமா என்று இனிமையாக பேசியபடி தன் காரியத்தில் கண்ணாக இருந்தாள் சரோஜா. அரை மணி நேரம் காஞ்சனாவின் உயிர் அவளிடத்தில் இல்லை. குறுக்கு நெடுக்குமாக நடந்தாள், உட்கார்ந்தாள், கடவுளை கும்பிட்டு கொண்டாள். வியர்த்து கொட்டியது. திடீரென வீல் என்றது. தீபாவின் அலறுடன் மழலையின் அழகுரலும் கேட்க அவர்கள் அருகே ஓடினாள் காஞ்சனா. தடைப்பட்டிருந்த மின்சாரம் வர பளிரென விளக்குகள் எரிய சரோஜாவின் கையில் அழகிய பெண் சிசு கத்திரிக்கோளால் தொப்பல் கொடியை வெட்டிவிட்டு குழந்தையை குளிப்பாட்டி காஞ்சனாவின் கையில் கொடுத்துவிட்டு தன் வீட்டை நோக்கி சென்றாள் சரோஜா. நன்றி சொல்லக்கூட வார்த்தை வராமல் கண்ணீர் வழுந்தோடிய சிலையாக நின்றாள் காஞ்சனா.
அடுத்த நாள் காலையிலே வீடு திரும்பினர் காஞ்சனாவின் வீட்டினர். சிறிது நேரத்தில் காஞ்சனாவும் அவள் கணவரும் சரோஜாவின் வீட்டுக்கு வந்தனர். காஞ்சனாவின் கணவர் டாக்டர் விஸ்வநாத் கணேசன் கையை பிடித்து கண்களை ஊற்றிக்கொண்டு நன்றி நன்றி என்று தழுத்தழுத்தாள். சரோஜாவின் கால்களில் பொத்துன்னு விழுந்தாள் காஞ்சனா. ஐயோ, என்ன இது? எழுந்திருங்க காஞ்சனா. சரோஜா விரட்டென்ன அவள் தோள்களை பற்றி தூக்கினாள். என்னை மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்க, அப்பதான் நான் எழுந்திருப்பேன். மன்னிப்பெல்லாம் அவசியமே இல்லை, நீங்கள் வருத்தப்படாதீங்க. சரோஜா மாமி, என் பொண்டாட்டி 2 குழந்தை பெற்றவ, அவளே தடுமாறி போயிட்டா. நீங்கள் எப்படி தைரியமா பிரசவம் பார்த்தீங்க என்னை கேட்டார் டாக்டர். கணேசன் சரோஜாவை திரும்பி பார்க்க ஆமோதிப்பதாக தலையாட்டினாள் சரோஜா. டாக்டர், நாங்கள் முதல்ல அண்ணா நகரில் தான் இருந்தோம். நான் மத்திய அரசாங்கத்துறையில் வேலை பார்த்தேன். இவ ஒரு பிரபல மகப்பேறு மருத்துவமனையில் சீஃப் நர்ஸாக இருந்தாள். 2 ஆம்பளை பசங்க. மூத்த மகன் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு இன்ஃபோசிஸில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான். அடுத்தவன் மெடிசின் கடைசி வருஷம் படிச்சுக்கிட்டு இருந்தான். 2 பேருக்கும் கொரோனா வந்து அப்படியே போய் சேர்ந்துட்டாங்க. இந்த துக்கத்தை தாங்கவே முடியலை. பழகிய இடத்துல இருந்தா அவங்க நினப்பு எங்களை கொன்னுடுன்னு இந்த புதிய இடத்துக்கு வந்து செட்டில் ஆயிட்டோம். கொஞ்ச நாள் உறவு நட்பு என்று யாரையும் பார்க்க விரும்பலை. அவர்களை பரிதாப பார்வை எங்களுக்கு வெண்ட புண்ணில் வேலை பாய்ச்சுற மாதிரி இருக்கும். இங்கே கூட எங்களை பற்றி தெரிய வேண்டாம் தான் மறைச்சோம். நீங்களும் தயவுசெய்து யார்கிட்டையும் சொல்லாதீங்க. பொதுவாக குழந்தைகள் இல்லாதவர்களை மற்றவர்கள் எதற்காக கொடுமைப்படுத்த வேண்டும்? எல்லாம் இறைவனின் விளையாட்டு தான். நாளைக்கு என்ன நடக்க போகிறதுன்னு யாருக்கு தெரியாது. இறைவனோட கையில் தான் இருக்குது. நாம் இருக்கிற வரை அடுத்தவங்களுக்கு நம்மால் ஆன உதவியே செய்யணும். அதுதான் எங்கள் லட்சியம். இன்னைக்கு 2 உயிரை பிழைக்க வைக்க கடவுள் எங்களை கருவியாக பயன்படுத்தியிருக்கிறான். ஒவ்வொரு ரூபத்திலும் நாங்கள் எங்கள் பசங்களை பார்க்கிறோம். அதுதான் எங்களை வாழ வைக்கிறது. குலுங்க குலுங்க அழுத சரோஜாவை தோளோடு அணைத்து கண்களை துடைத்தாள் காஞ்சனா. அவர்களுக்கான புதிய விடியல் அங்கே ஆரம்பமானது. இப்போ தான் என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நான் ஒவ்வொரு தடவை வீடியோ போடும் போதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.